கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர காத்திருந்த எனக்கு இருள் வந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக நன்மைகள் எல்லாருக்கும் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு தீமை தான் வந்திருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பிறவியிலே கண் பார்வை இல்லாத ஒரு பெண், வாலிப பெண், அப்படியே கோலை ஊனிக்கிட்டு தெருவில் நடந்து போகிறா. அப்படியே தடுமாறிட்டு போகும்போது ஒரு பணக்கார வாலிபன் அங்கே வருகிறான். வரும்பொழுது அவளுக்கு அந்த கொம்பை பிடிச்சு கொண்டு போய் ஒரு திண்ணையில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி ஆட்சி, உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறான். அப்போ உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பணக்கார வாலிபன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள், என்னை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தால் எனக்கு கண் பார்வை தெரியணும், அதனால் $5 மில்லியன் எனக்கு செலவு பண்ணிங்கன்னா எனக்கு கண் வந்துடும், பிறகு நீங்கள் என்னை திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ். அவள் கண் விழித்து பார்க்கிறாள். எந்த வாலிபன் திருமணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னானோ அவனுடைய கண்கள் இரண்டும் குருடாக இருக்கிறது. இவள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுகிறாள். என்னை திருமணம் பண்ணிக்கொள்கிறேன்னு சொன்ன வாலிபன் இவர்தானா? ஐயோ, உலகம் இவ்வளவு அழகாக இருக்கிறதே, ஆனால் என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த வாலிபன் முகத்தை பார்க்கும்போது அகோரமாக இருக்குதே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேண்டாம், நீங்கள் என்னை பார்க்காதீங்க, தூரத்தில் போங்கன்னு அவள் வெறுத்து ஒதுக்கிட்டான். மறுமுறை ஒரு நாள் அவளுக்கு திருமணம் ஆக போது ஒரு பையனை விரும்புகிறாள். அந்த நேரத்தில் இவன் குறுக்கிட்டு, நான் தான் உங்களை வரவேணான்னு சொன்னேனே, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னா, நான் கடைசியாக உன்னை மீட் பண்ணிவிட்டு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கடிதத்தை பாருமா, படித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உடனே அவள் படிக்கிறாள். படித்து பார்த்தவுடன், நீ பார்வையில்லாத போது உன்னை நேசித்தேன், உனக்காக என்னுடைய கண்கள் இரண்டையும் உனக்கு கொடுத்தேன், இந்த கண்ணை ரெண்டையும் நீ பத்திரமா பார்த்துக்கணுமா அப்படின்னு சொன்னோடனே அவள் கதறி அழுதாளாம். அந்த உணர்வுள்ள இருதயமாவது அவளுக்கு இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் அங்கே பண்டிகைகள் தோறும் குற்றவாளிகளை விடுதலையாக்குவது வழக்கமாக இருந்தது. அப்பொழுது அங்கே பிலாத்து நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து கேள்வி கேட்கிறான். இந்த பண்டிகையிலே ஒரு பக்கம் இயேசு நிற்கிறார், ஒரு பக்கம் பிலாத்து நிற்கிறார். இவ்விரண்டு பேரில் யார் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது, அக்கிரமும் அநியாயமும் செய்த அந்த பரபாசை எங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு பக்கம் பரபாஸ், ஒரு பக்கம் இயேசு நிற்கிறார். இந்த 2 பேரில் யார் வேணும்னு, எங்களுக்கு பரபாஸ் தான் வேணும். இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார். அந்த இடத்துல நின்றவர்கள் அத்தனை பேரும் ஒருவர் கூட எனக்கு இயேசு வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கிருந்த குருடர்கள், அங்கிருந்த சப்பானிகள், அங்கிருந்த முரடவர்கள், அங்கிருந்த சூம்பின கைவுடையவர்கள், அசுத்தாவினாலே வாதிக்கப்பட்டவர்கள், பிசாசினாலே பிணியாளிகளை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சுகமாக்கினார். அத்தனை பேர் அங்கே தான் இருக்காங்க. சூம்பின கைவுடையவன் அங்கே தான் இருக்கான். எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஒருவர் கூட, நன்மை பெற்றவர்கள் ஒருவர் கூட இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காகவும் ரட்சிப்பை கொடுத்த தேவன், உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்த இரட்சகரை நீங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்காதீர்கள். அந்த இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்த பொழுது அந்த தெரு அவரை புறக்கணித்தது, வேண்டாம்னு சொன்னது. அந்த தேவாலயம் அவரை புறக்கணித்தது, வேண்டாம் என்று சொன்னது. அருமையான அந்த பட்டணத்தை சந்திக்க போனால் அந்த பட்டணமும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது. இயேசு எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அத்தனை இடங்களிலும் இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதே போல தான் யோபனுடைய வாழ்க்கையில் மனைவி வெறுத்தாள். அங்கே வீட்டில் இருந்த வேலைக்காரிகள் வெறுத்தார்கள். நண்பர்கள் 4 பேர், நண்பர்கள் 3 பேரும் அவனை வெறுத்து எள்ளி நகையாடினார்கள். யாரும் யோபுவை நேசிக்கவில்லை.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை நமக்கு சம்பாதிச்சுட்டு போயிருக்கிறார். அவரை ஒரு நாளும் புறக்கணிக்காதீங்க. நன்மை பெற்ற தேவனத்திலிருந்து தீமை பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளை சந்திங்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.